உடையவராகிய அன்னையின் சிவகாமியின் அவதாரம் கொண்டவள். அந்த சிவகாமி அவதாரம் கொண்டவள் என் தாயாக விட்ட உலகம்மாள். தாயான உலகம்மா ஆற்றாளின் அபிராமவல்லி அண்டரண்டும் பூத்தாள். வாரளம்பு நிறத்தாளே பரிமேல் அடங்காத ஒன்கேசு பாசாங்கமும் கரும்பு வில்லும் சேர்த்தாள். கண்ணியான உலகம் ஆளை தொடுவேர் குருநாடன் தேங்கள் அம்மனுட கரைகள் வாடே அன்னை வந்தை முன்னையிடவா உலகம் கரைகள் வாடே உடையவரே அருள் போரி நாடு நல்லே நல்ல நாடு நாவலர்கள் ஒன்று நாடு கோடமலை உடைய நாடு குடிதர்கள் வீடு நாடு வாழையறிவழு கூடாடு வாழையறிவழு கூடாடு நாடு உலகம்மாள் பிறந்த நாடு எந்த நாடு? தாயான உலகம்மா பிறந்த நாடு எந்த நாடு? சீர்வேளரும் பூமியிலே சிறந்தேரொரு நாடாதிலே ஆளிடோடு உலகம் அதில் அலைகடல் தன்னாதிலே ஓங்கிழங்கி கப்பால் ஒன்றாம் கடல் ஒவ்வொரு கடலாம் இரண்டாம் கடல் உப்பு கடல் மூன்றாம் கடல் மோர்கடல் நாலாம் கடல் நல்ல தண்ணி ஐந்தாம் கடல் அருங்கடல் ஆறாம் கடல் ஆழக்கடல் ஏழாம் கடல் எட்டாம் கடல் ஒன்பதாம் கடல் ஒவ்வொரு பத்தாம் கடல் பத்தாவரி கடலுக்கு கப்பால் கடலுக்கு கப்பால் அலைகடலும் தன்னாரிலே அலைகடலும் தன்னாதிலே ஓங்கிழங்கை ரீவுக்கப்பால் ஒன்றாம் கடல் உவர்கடல் ஒன்றாம் கடல் ஓர்கடல் தாங்கியதோர் கரைத்தீவிலே கருப்பு கடல் இரண்டாவது கடல் கருப்பு கடல் இரண்டாவது கடல் முறிய குசை தீவுக்கப்பால் மூன்றாம் கடல் மோர்கடல் மூன்றாம் கடல் மோர்கடல் நரிய குசை தீவுக்கப்பால் நாலாம் கடல் நல்ல தண்ணீர் நாலாம் கடல் நல்ல தண்ணீர் ஆடியமால் வள்ளி கொண்ட கடல் அருங்கடல் ஆறாவது கடல் அருங்கடல் ஆறாவது கடல் ஏழாவது கடல் எழுங்கடல் எட்டாவது கடல் திட்டக்கடல் ஒன்பதாவது கடல் ஒய்யாறு அலைக்கடல் பத்தாவது கடல் பத்தாவது கடல் தான் பால் கடல் அம்மா பத்தாவது கடலுக்கு பால் பளிங்கி போல் ஒரு பாறை பளிங்குமான் ஒரு பாறை அந்த பளிங்கி மணி பாறையிலே பார மாணிக்க ஒரு புற்று பார மாணிக்க ஒரு புற்று வடவால ஒரு ஆரமரம் வளர்ந்திருக்கப்பட்ட சரிவினில் அந்த வளர்ந்திருக்கப்பட்ட சரிவினில் வசீகரமான நாகங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறன வசீகரமான நாகங்கள் அங்கு ஆண்டு வருகிறது
வருகிறது. விஷத்தன்மையுடைய பாம்புகள், விசை தன்மை உள்ள பாம்புகள். ஆமாம் ஆமா. அந்த நாகலோகம் என்று அழைக்கப்பட்ட நாடு, அந்த நாடு, அந்த நாகத்துக்கெல்லாம் தலைவன் தான் நாகராஜன். அந்த நாகராஜன் அந்த நாகலோக பட்டணத்திலே நாகலோக பட்டணத்திலே ஐயா நாகலோக பட்டணத்தில் நாகராஜே நாகக்கண்ணி நலமுடனே ஆண்டுவார் மண்டவு வேறும் தேவியோ மகந்து வாடும் நாளையே கீழரங்கிடையுமாக கீழரங்கிடையுமாக திருவையுடர் ஆண்டுவாரார். ஆடே 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 திருவையுடர் ஆண்டுவார். கடவனும் மனைவியுமாக கீசனும் கிளியுமாக மன்னவரும் தேவியுமாகவே ஆண்டு வரக்கூடிய காலத்தில், அப்படி ஆண்டு வரக்கூடிய காலத்தில் அந்த நாகராஜனுக்கோ நாகக்கண்ணியார பெண்குடியாளுக்கோ நாக கண்ணியான பெண் கொடியாளுக்கும் 74 குறைகள் இல்லை, 24 தாழ்வும் இல்லை, பாலாரை குறைகள் இல்லை, வாக்கியத்தால் குற்றமும் இல்லை, ஏழடிக்கு மாளிகையா எதிரே 2 சாவடியாய், தெரங்கை மாளிகையா வழங்குமாணி மண்டேபாமா தீவார கோட்டைகளாம் சூழவார திருமறியான் யானை கேட்டும் மண்டவே யாரை கேட்டும் மண்டவே கேட்டு அந்த நாகலோக பட்டணத்திலே அந்த நாகலோக பட்டணத்தில் நாகராஜனும் நாகக்கண்ணியார பெண்குடியாளும் கணவன் மனைவி இருபேர்களும் கடவன் மனைவியார இருவர்களும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதபடி ஆண்டு வருகிறார்கள். அப்படியே ஒருவர் விட்டு ஒருவர் பிரியாதபடியே ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். நாடு நகரம் மண்ணும் மன பெண்டு பிள்ளை சொத்து சுகம் ஆள் அடிமை, நாடு நகரம் பெண்டு பிள்ளை சொத்து சுகம் ஆள் அடிமை எல்லா பவசுகளும் இருக்கின்றது. எல்லா பவுதுகளும் இருந்துட்ட போதிலும் அந்த நாகராஜனுக்கு நாகக்கண்ணியார பெண்குடியாளுக்கும் அந்த நாகக்கண்ணியான பெண்ணாளுக்கும் செல்வத்திலே செல்வம் கூடிய செல்வம் எந்த செல்வம்? செல்வத்திலே செல்வம் கூடிய செல்வம் தான் அந்த குழந்தையின் செல்வம்மா. இன்னைக்கு தித்திக்கும் கணித வீட்டாறு கனி, உலகத்தில் பெரிய கனி எந்த கனி? அந்த உலகத்திலே பெரிய கனிதான் அது பிள்ளையும் கனியம்மா. ஆனால் இந்த நாகராஜனுக்கு நாகக்கண்ணியான பெண்குடியாளுக்கோ நாகக்கண்ணியான பெண்ணாளுக்கோ என்ன கிடையாது, கணவன் மனைவி இருபேர்களுக்கோ கணவன் மனைவி இருபேருக்கு என்ன கிடையாது. பல்லா மன்னவா, தாங்களுக்கு எத்தனை வயதாகிறது? தாங்களுக்கு 40 வயதாகுது. இந்த நாகக்கண்ணிக்கு வயது எத்தனை மன்னா ஆகிறது? அந்த நாகக்கண்ணியான பெண்ணாளுக்கு 35 வயதாகிறது. பெண்ணே, நம்ம இருவேருக்கும் திருமணம் முடிந்து வருஷம் எத்தனை ஆகுது? 10-12 வருட காலம் ஆனது. 12 வருட காலம் உம்மோடு நான் ஆண்டிருக்கிறேன் மன்னா. நான் உங்களோட ஆண்டு இருக்கிறேன் மன்னவா. ஏன் மன்னவா, நமக்கு ஒரு குழந்தை இறைவன் தரவில்லை. எதற்காக குழந்தை என்பது நமக்கு தரவில்லை இறைவா. நாகக்கண்ணியார பெண்குடியாள் நாகராஜ மன்னனிடோ கணவனிடம் மனைவியானவளை என்ன சொல்லி அழுது புலம்பினாள். மன்னார்ந்து இருந்தும் சுகம் இருந்தோ சொத்தையாள பிள்ளை இல்லை, மண்ணிருந்தும் மன இருந்தோ மனையாள மதுளை இல்லை, பிள்ளை இல்லா வாழல்
வாசலிலே பெரியோர்கள் வருவார்களா மதுரை இல்லா வாசலிலே மாமுனிவர் வருவார்களா குழந்தை எல்லா வாழலே குழந்தை எல்லா வாழலே குருமுனிவர் வருவார்கள் ஒரு அநியாய பாவத்தை கூட செய்யவில்லையே மன்னா அநியாய பாவம் செய்யவில்லையே மன்னா ஏன் மன்னவானவர் இருவேருக்கும் பிள்ளை இல்லை நாம இருவேருக்கு இல்லை குழந்தை கையை ஏந்துவதற்கு பாலன் இல்லை மழை பெய்ந்த மொத்தத்திலே மண்ணடைந்து விளையாட ஒரு மதுரை இல்லை மதுளை இல்லை ஆறால் ஆகக்கண்ணியார பெண்கொடியாள் பெண்கொடியாள் ஆண்டவரார ஆரிகரை கண்டரார பகவானை வேண்டி அந்த பகவானை வேண்டி நான் தவமிருந்து ஒரு குழந்தை வர வாங்க வேண்டும் அல்லவா மதுளை வர வாங்கணும் அல்லவா நான் பாவியாரேன் மன்னா நான் தான் பாவியா தெரிகிறது மன்னா நான் வளர்த்த பிராணிகளும் பாவியாக தெரிகிறது நான் வளர்த்த பிராணிகளே பூராமே மலடா தெரிகிறது நான் பாவினா நாடெங்கும் பாவியா இருக்குல்ல என் கையினால இறள்ளி போட்ட பிராணி எல்லாம் மலடா தெரியுது ஓஹோ ஆமா அதனாக கண்ணி கேட்கிறாள் ஆனாக கண்ணியா நம்மளை என்ன கேட்கிறாள் குப்பையில மேய்ந்து வரும் குறுங்கோழி மலடாட்டி குப்பையில மேய்ந்து வரு குறுங்கோழி மலடாட்டி ஏரலில மேய்ந்து வரும் வெள்ளாடு மலடாட்டி ஏரலில மேய்ந்து வரும் வெள்ளாடு மலடாட்டி அந்தையில மேய்ந்து வரும் மயில பாசு மலடாட்டி அந்தையில மேய்ந்து வரும் மயில பசு மலடாட்டி ஒளி சடைந்துதான குப்பையில காலாறு ஒளி சடைந்துதான குப்பையில காலாறு ஆடி சடைந்துதான மந்தையில காலாறு ஆடு சடைந்துதான மந்தையில காலாறு வெள்ளாடு சடைந்துதான வேலியில காலாடு வெள்ளாடு சடைந்துதான வேலியில காலாறு கொங்கி சடைந்துதான குளமறியில காலாறு கொங்கோ சடைந்துதான குளமதியில காலாறு அவளை சடைந்துதான தண்ணியில காலாறு அவளை சடைந்துதான தண்ணீரில காலாறு மீறி சடைந்துதான குட்டத்தில காலாறு வீடோ சடைந்துதான குட்டத்தில காலாறு ஆம்பு சடைந்துதான பச்சை புல்லில் காலாறு ஆம்பு சடைந்துதான பச்சை புள்ளில் காலாறு ஆரகத்தினான் ஆங்கிடத்தில் போய் விளையாட போய் வீழடோ நாளைக்கு கிடைச்சிரும் பிள்ளை இன்னைக்கு கிடைச்சிருன்னு பார்த்தேன் நான் இன்னைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் இன்னைக்கு கிடைக்கும் இப்ப கிடைக்கும் வேற கிடைக்கும் வருஷம் 12 ஒரு குழந்தை ஓச்சி கூட பிறக்கலையே உங்களே நம்பிக்கிட்டு இருந்த மல்லவா கிடைக்கலையே உங்களை நம்பினதில் பிரயோஜனமே கிடையாது பிரயோஜனமே கிடையாது ஆண்டவராகிய ஆரிகரை கண்டரார பகவானை வேண்டி அந்த பகவானை வேண்டி இறைவனை வேண்டி நான் தவம் இருக்கவே போகிறேன் ஆண்டவனை வேண்டி தவம் செய்ய போகிறேன் ஆண்டவரை வேண்டி தவம் இருந்து குழந்தை வர வாங்கி வருகிறேனே என்று மதலை வர வாங்கி வாரனே என்று அந்த நாகக்கண்ணி வெண்கொடியாள் ஆண்டவரை வேண்டிய
பகவானை வேண்டி ஆக பகவானை வேண்டி நான் தவமிருந்து இறைவனிடத்திலே குழந்தை வரத்தை வாங்கி வருகிறேன். ஒரு மதுரை வரம் வாங்கி வருகிறேன். என்னை நாகக்கண்ணியான பெண்குடியாள் நாகக்கண்ணியான பெண்ணாலும் அந்த ஆண்டவரை வேண்டி தவமிருக்க எப்படி வருகிறாள்? தவம் செய்வதற்கு நாகக்கண்ணி எப்படி வருகிறாள்? அவ பத்தாவரே ஆமா சொல்லி அடலை விட்டாள் அடல வீட்டோ ஓரை வீடு ஆடி நல்ல மலைகளே ஆடி நல்ல மலைகளே பகவானை வேண்டி இறைவரை வேண்டி தவம் இருக்க வேண்டும் அல்லவா? தவம் செய்ய வேண்டும் அல்லவா? அந்த இமயமலையின் பர்வதத்திலே வந்து இமயமல பர்வதம் வந்து நாககண்ணியாரவள் எப்படி தவம் இருக்கிறாள்? எப்படி எப்படி தவம் செய்ய போகிறாள்? சாந்தை கொண்டு தரம் விளைகே தரவள் கோலம் விட்டு மஞ்சள் கோலா மஞ்சள் கோலோ வகையா கோலமிட்டு கோலோ கண்ணியடி மூலையில அடவரையை பிடித்து வைத்து நாடி நிறை மரக்கால் நிறை மரக்கால் தெய்வ கற்பூரம் கொடுத்தாள் நாகக்கண்ணி. ஆகாரத்தை மறந்து ஊர் உறக்கங்களை இழந்து ஊன் உறக்கத்தை இழந்து அடிக்கின்ற காற்றை ஆகாரமாகவே பூஜித்து ஒரே மனம் ஒரே நினைவு உண்மையாகவே எப்படி தவம் இருக்கிறாள் அந்த நாகக்கண்ணி. நாகக்கண்ணியானவளை எப்படி தவம் செய்கிறாள்? அரகேரா அரடே என்று அரடை வேண்டி சிவஜீவா சிவனே என்று சிவனே என்று சிவனே என்று சிவரை வேண்டி அரகரா சிவ சிவா சிவ சிவா என்று அரகரா அரகரா சிவ சிவா சிவ சிவா என்று ஆண்டவர் ஆரிகரிக்கின்றனார பகவானை வேண்டி பகவானை வேண்டி ஒரு வருடமல்ல 2 வருடமல்ல 2 வருடம் அல்ல 6 வருடகார ஈசனை வேண்டி தவம் இருக்கிறாள். ஆண்டவனை வேண்டி தவம் செய்கிறார். நாகக்கண்ணி தவம் செய்கிற போது நாகக்கண்ணியானவள் தவம் செய்யும் போது நாகக்கண்ணி செய்த தவம் அந்த நாதன் கையிலை வருகுறையா மங்கையார நாகக்கண்ணி செய்யக்கூடிய தவமானது ஆடார கையிலாழோ கையிலாழோ ஆடுதை அதிர்கையிலே அதிர்கையிலே
மாமலை நாகக்கண்ணையின் தவசை மெச்சி மெச்சி ஆடார கைலாச அடே கிடு 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 ஆடுதுப்பா அப்படியே கிடு 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 செய்யுது. கண்டார் அம்மையாக வெட்ட உமையவள் பார்வதி உமையவள் பார்வதி சுகருமாரே ஆண்டவா என்று மழையார கைலேங்கிரி மாமலை அந்த வெள்ளியங்கிரி மாமலை இன்றைக்கு ஏன் ஆண்டவா இப்படி கிடு 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 ஆடுகிறது? எதற்கு சிவனை இப்படி கிடுகிடுனா செய்கிறது? பார்வதி பார்வதி பூலோகத்திலேயே ஆண்டு வரப்பட்டவன் ஒரு மானிடவன். ஒரு மானிடவன் என்னை வேண்டி அருந்தவங்கள் செய்து கொண்டிருக்கிறான். அப்படி அருந்தவன் செய்து கொண்டே இருக்கிறான். அவன் தவத்துக்கு ஏற்ற வரத்தை கொடுத்தால் வரம் கொடுத்தால் ஆறு கைலாசமலை அசையவே அசையாது. அசையவே அசையாது. கண்டிப்பா வரம் கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பா வேலை பார்த்தவனுக்கு கூலியை கொடுக்கணும் அல்லவா? நான் வரத்தை கொடுத்து வருகிறேன். வரம் கொடுத்து வருகிறேன். ஆண்டவராரா ஆரிகரை கண்டரார சிவபெருமான் கரை கண்டனான சிவபெருமானும் நாககண்ணைக்கு வரம் கொடுக்க வேணுமே என்று வரம் கொடுக்கணுமே என்று கையில மலை காடந்தார். ஆமா அந்த கருணை சங்கிலி பாலோ அப்படி இருப்பாரே மறிப்பாரே இந்திரலோகாந்தான் காடந்தார். சிவபெருமானே இந்திரலோக சந்திரலோக சந்திரலோகோ கடந்து வனாந்திர காடெல்லாம் கடந்து அந்த இமயமலை பருவதத்திற்கே வருகிறார். அந்த இமயமலை பருவதமே வருகிறார். ஏ நாகக்கண்ணி நாகக்கண்ணியானவள் என்னை வேண்டி ஒரு வருடமல்ல 2 வருடமல்ல 2 வருடம் அல்ல ஈரோரு 12 வருட காலம் தவம் இருந்தாய். தவம் செய்தாயடி பெண்ணே, உனக்கு என்னப்பா வர வேணும்? எதற்கு தவம் செய்தா? உனக்கு என்ன வேணும்? சொத்து வேணுமா, சுகம் வேணுமா, மண் வேணுமா, மழை வேண்டுமா, பெண்டு வேணுமா, பிள்ளை வேணுமா? மண்ணு வேணுமா, மழை வேணுமா, பெண்டு வேணுமா, பிள்ளை வேணுமா, ராஜ்யம் வேணுமா, என்ன வேணும்? எல்லாமே உங்க தயவால இருக்கு, உங்க கிருபையினால் இருக்கு சுவாமி. அப்ப எல்லாமே இருந்தும் இருந்துட்டு போதிலும் இந்த ஈசனை வேண்டி ஏனம்மாடி தவம் இருந்தாய்? ஆண்டவனை வேண்டி எதற்காமா இப்படி தவம் செய்கிறாய்? ஆண்டவா, எனக்கு நாகலோகப்பட்டடம். நாகலோகப்பட்டடம். என் நாகத்துக்கெல்லாம் தலைவன் தான் என் கடவன் நாகராஜன். என்னுடைய கடவன் நாகராஜன், நான் நாகக்கண்ணி. ஆமா ஆமா. 2 பேருக்கும் குழந்தை என்பது கிடையாது. எல்லா செல்வத்தையும் கொடுத்த இந்த சிவபெருமான் எனக்கு ஒரு மதலை செல்வம் தரவில்லையா இறைவா? அதனாலே ஆண்டவா, அதனால என் ஜீவனே குழந்தை வர வேணும் ஐயா, நம்முடைய பகவானே வர வேணும் ஐயா, மகாதேவன் ஈஸ்வரே வர வேணும் ஐயா, வர வேணும் ஐயா, பெரிய வெள்ள பகவானே
கேட்டவுடன் பகவானே பறக்க பறக்க முழிக்காரு. ஏன் பகவான் பறக்க பறக்க முழிக்காரு? நாகக்கண்ணி பெண்ணாக இருந்தா பிள்ளை வரம் கொடுக்கலாம். ஓ, பெண்ணாக இருந்தா பிள்ளை வரம் கொடுக்கலாம். அவ சர்ப்பமாலாப்பா இருக்கா, அவ பாம்பா நெளிஞ்சுக்கிட்டுலாம் இருக்கா. முகம் மட்டும்தான் மங்கையுடைய தோற்றம். மங்கையின் தோற்றம். மேடையெல்லாம் பாம்பினுடைய மேடி. மேடியெல்லாம் பாம்பின் உடல். ஆகா, குழந்தை வரம் கேட்காள. அவளுக்கு முதல்ல செல்வம் எப்படி கொடுக்க முடியும்? இவள் வயத்திலே பிள்ளையை பிறவி செய்யக்கூடாது. குழந்தையை பிறவி செய்யக்கூடாது. பேறு பெற்ற காளியை இவள் வயத்திலே பிறவி செய்யணும். அந்த சத்தியை தான் பிறவி செய்யணும். ஆண்டவராகிய ஆரிகரை கண்ணரான பகவான் கரை கண்ணனான தான் ஜாதி தீர்த்தம் கொடுத்தார், பிரசாரம் கொடுத்தார், 8 உருண்டையும் கை கொடுத்தார். 8 உருண்டையும் கை கொடுத்தார். ஏ நாகக்கள்ளி, ஆமா, தந்தேர் உனக்கு வர்றன் தந்தேரடி தந்தேரடி வர்றா தந்தேரையும் தந்தேரடி நாகக்கண்ணியானவள் ஆண்டவரை அடிதொழுதாள். ஆண்டவனே அடிதொழுதாள். சுவாமி போய் வருகிறேன். போய் வருகிறேன் சாமி. குழந்தை வரத்தை வாங்கி கொண்டு நாகக்கண்ணி. நாகக்கண்ணியானவள் அந்த 10வது கடலிலே வழங்கி மணிப்பாறையில் பழங்கிமான் பாறையில் பாரமாணிக்க புற்றுக்கே வருகிறாள். பாரமாணிக்க புற்றுக்கே வருகிறாள். சுவாமி, ஆண்டவா, 25 வருஷமா இருந்த கவலை, 25 வருஷமா இருந்த அந்த மனக்கவலை எனக்கு இன்னைக்கு தான் தீர்ந்திருக்கு. எனக்கு இன்றுதான் தீர்ந்திருக்கு ஆண்டவா. அம்மா, நீ பகவானை பார்த்தாயா? ஆண்டவனை பார்த்தேன், பிள்ளை வரம் கேட்டேன். பொதுவாக பிள்ளை வரம் தந்தேன் தந்தேன் தந்தேன்னு சொன்னார். சரி, அவர் ஆண் என்றும் சொல்லவில்லை, பெண் என்றும் சொல்லி தரல. இறைவனிடத்திலேயே ஆண் என்றும் பெண் என்று நான் கேட்கவில்லை. நான் சொல்லி கேட்கவில்லை. பொதுவா பிள்ளைய கேட்டேன். பொதுவாக பிள்ளை வரம் தந்தார். அவன் ஆம்பளை பிள்ளையா இருந்தாத்தா என்ன, பொம்பளை பிள்ளையா என்ன பிள்ளையா இருந்தாத்தா எனக்கு மலடி என்ற பட்டை நீங்கினால் போதும். என்ன பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, மலடி பட்டம் நீங்கி கிளவி பட்டம் வந்தா போதும். தீர்த்தத்தையும் பிரசாதத்தையும் மணவாளனுக்கே கொடுத்தாள். தன்னுடைய கணவனுக்கே கொடுத்தாள். 8 உருண்டையும் தின்றால் நாகக்கண்ணி. நாகக்கண்ணி அதில் 8 முட்டையாகவே ஈண்டெடுத்தாள். 8 முட்டையா ஈண்டெடுத்தாள். 8 முட்டையில் நாகக்கண்ணி அடைகாக்கிறாள். என் நாகக்கண்ணியான பெண்குடியால் நாகக்கண்ணியான பெண்ணாலும் ஆண்டவரை எழுண்டி வர பெருமானே ஆண்டவனும் பகவானோ பகவானோ அந்த ஆறு சிவ பெருமானோ பெருமானோ
பகவானோ பகவானோ ஆண்டவரிடத்தில் நாகக்கண்ணியான பெண்குடியாள் அதனாக கண்ணியான பெண்ணாள் இவளுக்கு பிள்ளைய கொடுத்துட்டோம்னா அவளுக்கு குழந்தை கொடுத்தமானா இவ ஏற்கனவே நெளிஞ்சுக்கிட்டு வாரா தாயானவள் சர்ப்பமா தெரிகிறது சர்ப்பமாலாப்பா வாரா ஆமா அவளுக்கு வயிற்றுல பிள்ளை வரம் எப்படி நாமல் கொடுக்க முடியும் அதனால சத்தியை தான் பிறவி செய்யணும் ஓ தேவராக என்று சொல்லக்கூடிய தேவர்களிடம் தீர வேணும் தீர வேணும் ஆமா ஆண்டவா தேவரிடம் தீர வேண்டுமானால் ஆமா ஆண்டவர் ஆரிகரிக்கின்றரான பகவான் கரை கண்ணனான பகவானு ஏற்கனவே நகிடா என்று சொல்லக்கூடிய ஆமா அஷ்டகிரி சஷ்டகிரி அருணகிரி உதயகிரி என்று சொல்லக்கூடிய மகா மகேந்திரகிரி பர்வதம் மகேந்திரகிரி பர்வதம் அந்த மகேந்திரகிரி பர்வதத்தில் மகேந்திரகிரி பர்வதத்தில் வச்சரிசு என்கிற வனத்திலே ஆண்டு கொண்டிருப்பவன் ஒரு சூரன் ஒரு மகிழா சூரன் பெரிய சூரன் அப்பா பெரிய சூரன் பெரிய நம்ம கொடுத்துக்காரன மாதிரி ஆமா சரி அந்த மகிடாசுரனாகப்பட்டவன் ஆண்டவன் ஆரிகரைக்கின்றனான பகவானை வேண்டி அந்த பகவானை வேண்டி தவமிருந்து ஈசனிடத்திலே ஒரு குழந்தை வரத்தை வாங்கினான் ஒரு குழந்தை வரம் வாங்கி இறைவன் யாராக இருந்தாலும் என்ன வரமானாலும் கேட்கலாம் எது வேணாலும் கேட்கலாம் சொத்தை கேட்கலாம் சுகத்தை கேட்கலாம் மண்ணை கேட்கலாம் மனையை கேட்கலாம் குழந்தைய கேட்கலாம் ஆமா நாட்டை கேட்கலாம் நகர கேட்கலாம் நஞ்சையை கேட்கலாம் பிஞ்சையை கேட்கலாம் ஆராய் என்ன வரம் கேட்டார் ஆண்டவன் பகவானிடோ ஜாதி சிவபெருமானிட என்ன கேட்கிறாள் ஆண்டவரே என் சிவனே ஆரிகரைக்கின்றனான சிவரே கரை கண்ணலான என் சிவனே சொத்திருந்து என்ன செய்ய அழுகமிருந்து என்ன செய்ய இருந்து என்ன செய்ய அசுகமிருந்து என்ன ஒண்ணு மண்ணிருந்து என்ன செய்ய மன இருந்து என்ன செய்ய இருந்து என்ன செய்ய மன இருந்து என்ன ஒண்ணு பெண்டிருந்து என்ன செய்ய பிறவிருந்து என்ன செய்யாதே இதெல்லாம் பலன் இல்லையாப்பா இதெல்லாம் பலன் என்பது கிடையாது அல்லவா என் சொத்து என் சுகம் என் வீடு என் வாசல் இடிக்கியப்பா அப்பா என் சொத்து என் சுகம் நாடு நகரம் வீடு வாசல் என் பிள்ளை போகும்போது என்னத்தை கொண்டு போற எதையுமே போகும்போது கொண்டு போக முடியாதா ஒண்ணு கிடையாது போகும்போது ஒண்ணு கிடையாதா ஆமா ஏமா பொட்டலமா கட்டி கொண்டு போயிட வேண்டியதுல இறைவனாகப்பட்டவன் கொடுத்தது போகும்போது ஒன்றைதான் கொடுப்பா வருகிற போதும் ஒன்னே ஒரு புகழ் வரும் போகும்போதும் ஒரே புகழ் போவோம் அவன் இரண்டில் ஒன்று நல்லவன் கெட்டவன் அவன் நல்லவாப்பா கெடிகாரி மாறாசன் ஊருக்கு பூரா நல்லதை செஞ்சான் என்னை மாதிரி உள்ளவன் போல கேடு கட்டவன் பாட்டுண்டா இன்னைக்கு தான் சாம்பார் வைக்கணும் சரி ஆமா அப்படிங்காரா என்னை மாதிரி உள்ளவனுக்கு ஆமா நம்ம கடகர் ஐயா இருக்காங்கல்ல ஆமா அவங்க புண்ணியம் வாண்டா சரி 4 பேருக்கு நல்லதை செஞ்சாங்க சரி நம்ம ஊர் நல்ல ஜெயல் பட்டு வாழ்ந்தது இன்னைக்கு இப்படி போயிட்டாரு புண்ணியமா சரி அப்படின்னு பேச நல்ல மனுஷன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு பட்னி ஆயிரி ஆமா நான் போனா அப்படி கிடையாது உடுக்கார அன்னைக்கு தான் மட்டன் நீ போற ஆட்டுக்கறி கோழிக்கறி எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க ஆட்டுக்கறியும் கோழிக்கறியும் ஒன்னா போட்டு குழம்பு வச்சிருவான் ஒன்னுட போட்டு ராவிடுவாங்க ஐயா ஆமா ஆமா கேடு கட்டவும் போயிட்டான்டா இன்னையில இருந்து நம்மளுக்கு மதிப்பு தான் ஆண்டவரான ஆரிகரைக்கின்றரான பகவானே கரை கண்ணான பகவானே எல்லாம் இருந்து என்ன வரத்தை கேட்கிறான் எல்லாம் இருந்துட்ட போதிலும் என்ன வரத்தை கேட்கிறான் இந்த உலகத்திலே சொத்து இருக்கு சுகம் இருக்கு மண் இருக்கு மனை இருக்கு நாடு இருக்கு நகரம் இருக்கு காடு இருக்கு கரை இருக்கு காடு இருக்கு கரை இருக்கு எல்லாம் இருந்து ஒரு நாள் சாக வேண்டியதா இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒரு நாள் போக வேண்டியதா தானே இருக்கு அவன் சாகாமல் இந்த உலகத்துல வாழணும்னா நீனு நானும் சாகாம இந்த உலகத்துல வாழணும்னா
தாயார் வயித்துல பிறக்காம இருக்கணும். தாயார் வயித்துல எப்படி பிறக்காம இருக்க முடியும்? தாயார் வயித்துல பிறக்காம இருந்தா இறக்காம இருக்கலாம். இறக்காம இருக்கணும்னா ஓஹோ பிறக்காம இருக்கணும். சரி, அதுதான் உலகத்துல. ஓஹோ அப்படி இருக்கும். ஆமா, எப்படி பேர் புகழோட இருந்தாலும் சரி, என்ன செயல் கொடி வெற்றி கொடி நாட்டி ஆண்டு வந்தாலும் சரி, அப்பேற்பட்ட வரத்தை வாங்கிற மகனோடு போர் புரிய வேண்டுமானால் போர் புரிய வேண்டுமானா என் தாயார நாகக்கண்ணியாரவள் நாகக்கண்ணியானவளும் உள்ளவரம் தருவேன் அம்மா உள்ள நாகக்கண்ணி நல்ல வரமாறு மகாரேவன் தருவேன் உழந்த வரம் தருவேன் உழந்த வரம் தருவேன் குணமுடைய மங்கையா குழந்தை ஆனா பெண்ணா? ஆனா பெண்ணா? இறைவனிடத்திலே ஆண் என்றும் பெண் என்று கேட்கவில்லை. பொதுவாக தவம் செய்த ஆண்டவனை பார்த்தேன். சரி, பொதுவாக மதுரை வரம் கேட்டேன். பொதுவாக கேட்ட அவர் பொதுவா பிள்ளைய கொடுத்தாரு. ஆண் என்றும் பெண் என்றும் சொல்லி தரல. நான் ஆண் என்றும் பெண் என்றும் இறைவனிடம் கேட்கவும் இல்லை. எந்த பிள்ளையா இருந்தா தான் என்ன? என் மலடி பட்டு நீங்கினால் போதும். சரி, எதிர்த்து விட்டுக்காரி இருக்கா? தீர்த்தத்தையும் பிரசாரத்தை தரும் மணவாளனுக்கே கொடுத்தாள். தன்னுடைய கணவனுக்கே கொடுத்தார். 8 முறை உருண்டையும் தின்றாள் அந்த நாகக்கண்ணி. நாகக்கண்ணியானவள் அதில் 8 முட்டையாகவே ஈன்றெடுத்தாள். 8 முட்டையாக ஈன்றெடுத்தாள். 8 முட்டையில் நாகக்கண்ணி அடைகார்த்தாள். அடைகார்க்கும் போது 41 நாள் ஒரு மண்டர நாகக்கண்ணி அடைகார்க்கிற போது அடைகார்க்கிற போது 41 நாளிலே முட்டை 12 வெடித்தது. 12 வெடித்தது. செவ்வாய் என்ற கிழமையிலே 5 மணிக்கு 12 தான் விடு. 7 முட்டையிலே உலகமான தான் பிறக்கா. 7 முட்டையிலே சிறி மகளி தான் பிறக்கா. 1 முட்டையிலே மாறிதான் பிறக்கா. 4 முட்டையிலே மாறிதான் பிறக்கா. 5 முட்டையிலே கையவாதான் பிறக்கா. 6 முட்டையிலே 1000 தான் பிறக்கா. 7 காளிதான் பிறக்கா. 8 முட்டையிலே சந்தேர மாறியோடு சடமாறி மாறி பொன் மாறி அக்கடி மாறி அடல் மாறி உலகம் மாடோ வாராளே வாராளே சீனி மகாடி வாராளே
மதியம் போல வச்சு வேளையிலே வாராளே உலகம் மாளே அம்மனல்லே சடையழகி ஆங்காரே கோபக்காரி ஓரல்லே அவிடியழகி ஓக்காரே ஆகாடியவா நல்லே சடையழகி உலகமாளே
என் தாயே உலகம்மா என் வெங்கடாசலபுர நகரிலே அமர்ந்து கொண்டிருக்கிறாளே உலகம்மா தாயான உலகம்மா கண்ணில் உழித்தவிடை உச்சினி மாகாளி உச்சினி மாகாளி என் சந்தன மாறி நடை மாறி பூ மாறி பொன் மாறி அக்கடி மாறி அடல் மாறி தீ மாறி தீச்சட்டி மாறி தீ மாறி தீச்சட்டி மாறி கருமாறி ஒரு மாறி பொன்னை நல்லூர் மாறி அதா உலகுக்கெல்லாம் தாயவளே என் அம்மையான உலகம்மா எங்கே வருகிறாள் அக்கா அலங்கையான 8 பேர்களோ வருகின்றாள் அக்கா 8 பேர்களோ அவ அம்மையான உலகம்மா செப்படி வித்தக்காரி சீதாரிய செல்வி மாதுளம் நிறத்தாலே மலட்டாட்டு பூசக்காரி வாராயந்தாயான உலகம்மாளோ உலகம்மாள் அவாதாடி ஓடுவாளா மையாரே உலகம்மாளோ ஹலோ பூக்காரர் சண்முகராதன் கோவில் நிர்வாகம் உங்களை ஆண்டு கொண்டிருக்கின்றான் நாகராஜனும் நாகக்கண்ணியான பெண்குடியாளோ நாகக்கண்ணியான பெண்ணாலும் அந்த நாகராஜனிடத்தில் நாகக்கண்ணி கேட்கிறாள் என்ன கேட்கிறா மண்ணாகத்தை இருந்தும் ஜோகமே இருந்தோ சுத்தையான பிள்ளை இல்லை மண்ணி இருந்தும் மறை இருந்தோ மழையாட முதலை இல்லை பிள்ளை இல்லா வாழலிலே பெரியோர்கள் வருவார்களா மழை இல்லா வாழலிலே மாமுனிவர் வருவார்களா குழந்தை இல்லா வாழலிலே குழந்தை இல்லா வாழலிலே ஒரு முனிவர் வருவார்களா
செய்யவில்லை மன்னா. அநியாய பாவங்கள் பண்ணவில்லையே மன்னா. ஏன் மன்னவானவைக்கு இதுவரைக்கும் குழந்தை இல்லை? இதற்காக நாம இருவேருக்கும் குழந்தை இல்லை. ஊழிய விரியோ உடையாடியின் சோதனையோ, அந்த உடையாளின் சோதனையோ, யாருடைய தேவிரையோ, நாமல் இருவேருடைய தலைவிரியோ, நாமல் இருவேரும் தலைவிதியோ, எவக்கு இறைவன் ஒரு குழந்தையை கொடுக்கவில்லையே. எதற்காக மதலையே இல்லை? என்னை நாகக்கண்ணியார் அவள் அந்த நாகராஜ மன்னனிடோ, நாகராஜ மன்னனிடோ இல்லையில் இரண்டு மரோ ஒப்பாரே. அந்த அள்ளுவாருக்கு ஒப்பானே மன்னா. பட்ட மரவாரேன் பார்ப்பார் கிடப்பாரே. அந்த பார்ப்பார்க்கெல்லாம் இழப்பாகிட்டேன மன்னா. குழந்தை இல்லையே நாகக்கண்ணி. நாகக்கண்ணி கொடுக்கிற தெய்வம் என்னைக்காவது ஒரு நாள் கூரை பிச்சுக்கிட்டாரு கொடுத்துறாது. கூரையை பிச்சுக்கிட்டாலும் கொடுத்துறாது அல்லவா. குழந்தை வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே குழந்தை கொடுத்துரும். குழந்தை வர வந்துடும். மல்லாரான் தங்கச் செப்பை குடமெடுத்து தெருவிடைய தண்ணீருக்கு வருவேனாரால் தண்ணீருக்கு நான் வருவேனா. தண்ணீர் கரை ஓரத்திலே என எல்லோரும் சகனம் பார்க்கிறார்கள். அந்த தண்ணீர் கரை ஓரத்திலே எல்லோரும் சகனம் பார்க்கிறார்கள். என்ன சகனம் பார்க்கிறார்கள்? என்ன என்ன சகனம் பார்க்கிறார்களே. மலடி நல்ல மலடி என்று ஆடிலத்தோர் வேடுகிறார். மலடி என்னை கேட்கும் குற்றமில்லை. மலடி என்று ஏசுகிறோர் பேசுகிறார். என்னை கேட்கும் என்று கேட்கும் குற்றமில்லை. பேசுகிறார் மன்னா. மாநிலத்தோ பேசுகிறார்களே மன்னா. சண்டாலின் மரடி என்று கேட்கும் முன்னால் மாண்டாரும் குற்றமில்லை. நாம் ஆண்டிட்டாலும் என்று குற்றமே இல்லை. இரிசி மரடி என்று ஏசுகின்றோர் பேசுகின்றோர். ஏசுகிறோர் பேசுகிறார்களே. சண்டாலிதான் இரிசி என்று கேட்கும் முன்னால் கேட்கும் முன்னால் இறந்தால் என்ன இருந்தால் தான் என்ன, இருந்தால் தான் என்ன இறந்தாத்தான் என்ன. அந்த ராகக்கண்ணியார பெண்குடியா ராகக்கண்ணியான பெண்ணாலும் 30 வயதாகி முடிதறிக்க பிள்ளை இல்லையா. 30 வயதாகி முடிதறிக்கவில்லை இல்லையே. 40 வயதாகி நாடாள குழந்தை இல்லையா. 40 வயதாகி நாடாள குழந்தை இல்லை.
50 வயதாகி அரசாள பிள்ளை இல்லை 50 வயதாகி அரசாள குழந்தை இல்லை 60 வயதாகி வயராஜே அரசிருக்க குழந்தை இல்லை குழந்தை இல்லை அரசிருக்கு அப்படியே குழந்தையே வயராஜே குழந்தை இல்லை நான் ஒரு அநியாய பாவங்கள் கூட செய்யவில்லை அநியாய பாவங்கள் பண்ணல ஏன் நமக்கு குழந்தை இல்லை மன்னா எதற்காக குழந்தை இல்லை பிள்ளை இல்லை எங்க போனாலும் பிள்ளை இல்ல எங்க போனாலும் குழந்தையே இல்ல அந்த காலத்துல குழந்தைக்கு ரொம்ப தட்டுப்பாடா இருந்திருக்கு ரொம்ப தட்டுப்பாடு ஆனால் ஒரு இறைவன் வந்து வேணும் என்கிற வீட்டுக்கு ஆண்டவன் கொடுக்க மாட்டான் அந்த இறைவன் கொடுக்கவே மாட்டான் வேண்டாம் என்றாலும் கடவுளை நிறுத்துவதும் கிடையாது நிறுத்துவதும் கிடையாது வேணும் என்றாலும் கொடுக்க மாட்டான் வேண்டாமனாலும் நிறுத்த மாட்டான் ஆறாளந்த நாகக்கண்ணியான பெண்குடியாள் நாகக்கண்ணியான பெண்ணாலும் நாகராஜ மன்னனிடம் குழந்தை இல்லையே என்று எனக்கு ஒரு குழந்தையே இல்லை என்று பிள்ளை இல்லாமல் பூதலத்தில் வாழ்வது கிடையாது அந்த பூலோகத்தில் வாழ்வதே கிடையாது மன்னார் ஒரு அநியாய பாவம் செய்யவில்லையே அநியாய பாவம் செய்யவில்லையே மன்னாண்டியத்தான் அடித்தேரா என்னவா மன்னவரே அந்த நேரை வைரேரா பார்ப்பார வழித்தேரா பால் பழுவை கொன்றேரா எல்லா பிள்ளைகளே தலையாரியிலே அடித்தேரா விட்டேகி வந்த பேரை விட்டை வார சொன்னேன் ஆங்காடி வண்டங்க அருகல் வேலை வெற்றேன் ஒத்தை குறைதேன் உரமாற கலந்தேன் ஷாவி கலந்தேன் என்று விற்கையிலை 10 என்று விட்டேன் 10 என்று விற்கையிலை 12 விற்றேன் ஆலயம் கோவிலுக்கு அபிஷேகம் மறந்தேனோ இன்னும் மன்னா பாவம் செய்தே இன்னும் மன்னா பாவம் செய்தே அடைத்த கூண்டிலே நான் பாம்பை பிடித்தடைத்தேரா பாம்பை பிடித்து அடைக்கவில்லையே மன்னா எக்கியத்து நெய்யிலே எண்ணெயை கலந்தேனா எண்ணெயை கலரவில்லையே ஒருவேளை ஆலயங்கோவிலுக்கு நான் அபிஷேகத்தை மறந்தேனா அபிஷேகத்தை மறக்கவில்லையே மன்னா ஒரு அநியாய பாவங்கள் கூட செய்யவில்லையே ஒரு அநியாய பாவங்கள் நான் செய்யவில்லையே ஏன் மன்னவானவைக்கு இருவரைக்கும் குழந்தை இல்லை எதற்காக குழந்தை இல்லை அதராக கண்ணியார பெண்குடியாள் நாகராஜ மன்னனிடோ மல்லா ஏன் குழந்தை
இல்லை மன்னா எதற்காக மன்னா பிள்ளை இல்லை எதற்காக நாம் இருவேருக்கும் குழந்தையே இல்லை ஒரு அநியாய பாவத்தை கூட செய்யலையே நான் அநியாய பாவம் செய்யலையே மன்னவா பாவம் செஞ்சாதானப்பா குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க பாவம் செஞ்சாதான் பலன் உண்டு ஓ பாவம் செஞ்சாதான் பலன் உண்டு ஆமா பாவம் வந்து அக்காலத்துல செய்ய மாட்டாங்க சரி இப்ப பாவம் செஞ்சாதான் பலன் உண்டு ஓஹோ அப்படி இருக்கேன்னு ஆமா அத நாகக்கண்ணியார பெண்குடியாள் நாகக்கண்ணியான பெண்குடியாளும் வண்ணகத்தை எரிக்காதோட்டத்தில காய்வரிக்க குழந்தையில்லை காய்வரிக்க குழந்தையில்லை வெள்ளரிக்காதோட்டத்தில விளையாட மைதனில்லை வெள்ளரிக்காதோட்டத்தில விளையாட மைதனில்லை பூஷணிக்காதோட்டத்தில பூப்பரிக்க பிள்ளை இல்லை பூஷணிக்காதோட்டத்தில பூப்பரிக்க பிள்ளை இல்லை குடேத்து தண்ணீரில நின்றலம்ப பாலனில்லை கொடேத்து தண்ணீரில நின்றலம்ப பாலனில்லை வண்டியில ஓட்டடாதோ ஓட்டடாதோ அறிவங்க குழந்தை இல்லை அறிவங்க குழந்தை இல்லை இலையில் ஓட்டடாரம் எடுத்து உங்க மைந்தர் இல்லை இழுத்து உங்க மைந்தன் இல்லை